எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹஸ்பண்ட் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு, தீபாவளியும் கொஞ்சம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு, நல்லா சாப்பிட்டு, அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அம்மா வீட்ல எதுக்காகன்னா, ஆ மாரியத்தா கோயில்ல வந்துட்டு அம்மாங்களோட பூஜை. அப்போ அமாவாசை பூஜை வந்து அம்மாங்களோடது. அம்மாங்க, சித்தி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களது எல்லாமே ஒண்ணா சேர்ந்து பூஜை பண்றது. அதனால அம்மா வந்து வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நான் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் நைட் கோயிலுக்கு போகணுங்களா, அப்ப கோயிலுக்கு கிளம்புறப்போ நாயுமே பின்னாடி ஓடிக்கிட்டே வந்துட்டே இருந்தான். சரி அவன் வர்ற வரைக்கும் வரட்டும்னு சொல்லி அமைதியா விட்டோம். கொஞ்சம் ஊர தொடுற இடத்துக்கு தோட்டத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமா கோயிலுக்கு வரணும். அங்க வர ஆரம்பிச்சதுமே பட்டாசுலாம் நெறைய வெடிக்க ஆரம்பிச்சுங்களா, அவன் பாதியிலேயே நின்னுட்டான். ஆனா அவன் ஓடி வர்றத பார்த்து கஷ்டமா இருந்துச்சு. வண்டி அவனுக்கு ஏறி உட்கார தெரியாது. அப்படி பழக்கல சின்ன வயசுலேருந்தே. அவன் ஓடியே வந்துட்டு இருந்தான். பட்டாசு வெடிக்கிறத பார்த்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மீட் பண்ணிட்டு தான் போவான். சரி போயிச்சேரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அங்க போனோங்கன்னா, அந்த கோயிலுமே சின்ன கோயிலா தான் இருக்கும். ஆனா அழகா இருக்கும். நெறைய பேர் வருவாங்க. அங்கேயும் பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு, இந்த வானம் விடுவாங்க. அதெல்லாம் நல்லாருக்கும். இந்த மாரி பொறி பொறியா வராது. ஆனா, பெருசா வெடிக்கும். அந்த வானமெல்லாம் விட்டாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பூஜையெல்லாம் நடந்துச்சு. சாமி கும்பிட்டு, நெறைய பேர்த்து கூட பேசிட்டு, அம்மாங்க வீட்டுக்கு வந்தா அந்த பழைய சொந்தமெல்லாம் இருக்கும். எல்லார்த்து கூடயும் பேசிட்டு, எல்லாருமே பேசுவாங்க. "ஏன் நீ வரல? அன்னைக்கே வரல?" அந்த மாரிலாம் கேட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். தேங்க் யூ.